அவர் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒன்று, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அது ஒன்றிய அரசாங்கமா இருந்தாலும் தேவை, அவசியம், நியாயம் என்று இருக்கும் வரை கை கொடுப்போம். அதை மீறி அவர்கள் நடந்து கொண்டார். அந்த உறவை முறித்துக் கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். எமர்ஜென்சில கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தார், கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தார், அதை எதிர்க்காமல் இருந்திருந்தால் கட்சி ஆட்சி தொடர்ந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பது என்னுடைய கடமை என்று தன்னோட மகனை சிறைக்கு பிடித்து கொண்டு போய் வைத்தாலும், கட்சியில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு போய் சிறையிலே அடைத்தாலும், என்ன நடந்தாலும் கவலை இல்லை, இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்க வேண்டியது என்ற என் கடமை என்று உணர்ந்து அதை அந்த குரல் கொடுத்து தன்னுடைய ஆட்சியை இழந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால அவர் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு தலைவர். அதனாலதான் அந்த தைரியம், தனி மனிதனாக அவரை எமர்ஜென்சி நேரத்துல அண்ணா சாலையில போய் பிட் நோட்டீஸ், எல்லாரையும் கைது பண்ணி ஜெயில வைக்கிறாங்க, பிட் நோட்டீஸ் கொடுத்து தனியா தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு போய் பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு நின்னாருன்னா அந்த தைரியம் தான், அந்த கொள்கை உறுதி தான். அந்த கொள்கை உறுதி இருக்கக்கூடிய யாரும் யாருக்கும் தலைவணங்கியதில்லை. அந்த கொள்கை உறுதியை கடைசி வரை கடைபிடித்த தலைவர் கலைஞரை தான் நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களை மட்டும்தான் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.